ஹாய் செல்ல குட்டியலே. இன்னைக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னு தெரியுமா? லைவ் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றாமட்டு கிச்சன் பக்கம் போனோன்னா அங்கே சமைக்கவும் இல்லை, சாப்பாடு இல்லை. அவங்க இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலை. அவங்க எப்படியும் சமைச்ச முடிய 2-3 மணி ஆகும். நான் அடுத்த லைவ் போகணும்ல 1:30க்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. அதான் என்ன செய்யறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. என்ன ஐடியான்னு கேளுங்க. வண்டி இல்லை. நான் வந்து முதல்ல ஒல்லியாக இருந்தேன். உடம்பும் இல்லாமல் கொஞ்சம் இதாக தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் இந்த நான் வந்து ஒரு மா குடிக்கிறேன். அந்த மா வந்து 3 டைமும் குடிப்பேன். நான் குடித்தா தான் கொஞ்சம் உடம்பு எனக்கு சத்தாக இருந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா கண்ணமெல்லாம் கொழுன்னு இருக்கும். அதான் அதை போய் அவங்க சமைக்காட்டி என்ன, சாப்பாடுலாட்டி என்ன, நம்ம அந்த மாவை குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம். மாவு மிக்சர் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு நான் அந்த மாவை காட்டுறேன், எப்படி என்ன மாண்டு நான் டீ ஊற்றுறதையும் காட்டுறேன்னா உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க செல்லக்குட்டியிலே, கீட்டில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அப்படி தான் கீட்டில் தான் வைப்பேன். கீட்டில் வச்சு தான் நான் டீ ஊற்றி குடிப்பேன். இப்போ வச்சுட்டேன். இப்போ அந்த மாலை இப்போ நாங்கள் டீ ஊற்றுவோம், சரியா? வாங்க பார்ப்போம். 2 கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ டீ ஊற்றுவோம். அப்படியே பாருங்க. லலலா லலலா. ஐ, இதுதான் நண்பர்களே வெயிட் கெய்னர்மா. ஓகேவா? வெயிட் கெய்னர்மா. இதுதான் நான் மா குடிக்கிறேன். நான் 3 டைமும் ஊற்றி குடிப்பேன். வெயிட் கெய்னர்மா. இதோட விலை வந்து 5180 ரூபா. இப்போ எல்லாம் விலை கூட்டிட்டு. நான் வந்து போன மாதம் 2 முதல் மாதம் வாங்கினது. இப்போ 5180 ரூபா. இப்போ வந்து 5500 அப்படி கூடி இருக்கும் விலை. இப்போ எல்லாம் டக்கு விலையெல்லாம் கூட்டிகிட்டு போகுது, சரியா? இந்த மாதிரி தான் குடிக்கிறேன். நான் 3 டைம் குடிப்பேன். குடிக்கும் போது தான் கொஞ்சம் நான் உடம்பு வச்ச மாதிரி காட்டும். முதல் வந்து நான் ஆகலுமே மெல்லிசு, என்ன சொல்கிறது, கை காலெல்லாம் சின்ன மெலிஞ்சி ரொம்ப பார்க்க இப்போ ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் வாட்ட தோட்டமே இல்லை ஆள் மாதிரி இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக கோலுன்னு இருக்கேன். நீங்கள் சொல்லியிருந்தேன் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்க கோலுன்னு. அதுக்கு நான் இந்த மா குடிப்பேன், ஓகேவா? 3 டைம் இந்த மா குடிப்பேன். சில டைம் வந்துட்டு காலையில் ஒருக்கா குடிப்பேன், நைட்டு ஒருக்கா குடிப்பேன். 3 நேரம் குடிக்காட்டியும் 2 டைம் கண்டிப்பாக குடிப்பேன் நான். அப்போ இப்போ நான் உங்களுக்கு குடிக்கிற தானே, இப்போ சாப்பாடு ஒன்றும் இல்லை தானே அப்படின்ற. சாப்பாடு இல்லாட்டி நான் இதை தான் கண்டிப்பாக வீட்டை சாப்பாடு சமைக்காட்டி ஏதாவது எனக்கு பிடிக்காத சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மாவு ஊற்றி குடித்தேன். இது குடித்தாலே எனக்கு போதும், உடம்பு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பேன், தென்பாக இருப்பேன். அதனால் இந்த மாவு ஊற்றி குடிப்பேன். இப்போ வீட்டை சமைக்கல தானே, இப்போ இதை ஊற்றி குடிக்கலான்னு தான் இப்போ நான் டீ ஊற்ற போகிறேன். பாருங்க. இது வந்து இந்த பாருங்க, வெள்ளை கரண்டிமா. இதில் வந்து இது வந்து விலை கூடனபடியே நான் வந்து 1.5 கரண்டி 2 கரண்டி போட்டு குடிப்பேன். ஓடி வச்சுடுவோம். ஒரு நல்ல இடமா போனை வச்சுட்டு டீ ஊற்றலாம்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? மா போட்டாச்சு. சீனி போட போகிறேன். சீனி கம்மியாக தான் போடுறேன் நான், ஏன்னா எனக்கு இனிப்பு பெருசாலும் பிடிக்காது. முதல் நல்லா சீனி தின்னுவேன், சர்க்கரை. இப்போ அதெல்லாம் இல்லை. மற்ற பாருங்க, அரைவாசி ஊத்துறேன்.
ஐயோ இந்த போனை வச்சுட்டு ஓடத்துல நிக்க மாட்டேங்குது, பட்டு பட்டுன்னு விழுகுது. வார விசருக்கு ஒழுங்கா நில்லு சொல்லிட்டேனே. ஓகே, டீ ரெடி, டீ ரெடி. பாருங்க, இது வந்து சாயம் போட்டு தேயிலை பூத்தியில் குடிப்பாங்க. இது வந்து மாவும் போட்டு சீனியும் போட்டு தான் குடிக்கிறேன் நான். இது வந்து உடம்பு வைக்கிறதுக்கான மா தானே, அப்போ அப்படி தான் குடிக்கிறேன் நான். இப்போ சாப்பிட போகிறேன், குடிக்க போகிறேன். வேணுமா? டேஸ்ட்டாக இருக்கும். முதலாவது குடிக்கும்போது இந்த மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, சத்தி வர மாதிரி ஒரு உமட்டலாக இருக்கும். பேருந்து குடிக்க குடிக்க இந்த மா வந்து பழகிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. மிக்சர் மிக்சருக்குள்ள எறும்பு போயிருக்குது. எறும்பு வருது. வா தாரணம். அப்பா அம்மே கச்சான். இந்தா இதாண்டே மதிய சாப்பாடு. சாப்பிட்டு தான் லைவ் வரப்போ. சரி பாய். இவ்வளோ நேரம் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பார்த்துட்டீங்க தானே, எல்லாம் பார்த்துட்டீங்க தானே? இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் இதில் என்ன ரகசியம்னு. ஓகேவா? பாய் நண்பர்களே.